பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் தங்குமிட வசதி வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் தக்ஷி மற்றும் மற்றொரு சந்தேக நபரை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த 2 சந்தேக நபர்களையும் இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து சந்தேக நபர்களை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கும் நீதவான் உத்தரவிட்டார். முன்னதாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தார். அதன்போது தப்பிச் சென்ற சமிந்து தில்ஷான் என்ற துப்பாக்கிதாரி அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி உட்பட அவருக்கு உதவியவர்கள் அக்டோபர் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பின்னர் அக்டோபர் 15ஆம் தேதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெண்ணப்புவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பரவில பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி சுகவீனமடைந்த 7 பேர் தற்போது நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் நேற்று 5 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் 28 முதல் 57 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். இந்த சட்டவிரோத மதுபானத்தை தயாரித்த நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். அவரது மனைவி நேற்று தங்கொட்டுவ கோணாவல பகுதியில் கைது செய்யப்பட்டார். அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் இந்த மதுபானத்தை விற்பனை செய்த நபர் ஆவார். உயிரிழந்தவர்கள் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று மதியம் மாரவில நீதவான் தினிந்து சமரசிங்கவினால் நடத்தப்பட்டது. மேலும் அவரது உத்தரவின் பேரில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று சிலாபம் பொது வைத்தியசாலையில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.